தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். நல்லது நடக்குமான்னு தெரியாமதான் என் வீட்டுக்கார ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாதகத்தை கொடுங்கம்மா பாக்குறேன். சந்தானம் 3ங்களா? ஐயா இல்லம்மா, உத்திரபாகியம் 3ங்களான்னு கேட்டேன். 2 தான் ஐயா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்க ஜாதகமும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் ஐயா. கொடுங்க. பையனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப பொண்ணால? பொண்ணு ஜாதகமும் பாதகம் இல்லாம தான் இருக்கு. ஆனா என்ன ஜோசியரே, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க கணவர் ஜாதகப்படி பொண்ணால பல விதத்துல பிரச்சனைகள் பூதாகாரமா வரும். என்ன சொல்றீங்க சாமி? நான் சொல்லலம்மா, ஜாதகம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அப்போ நடக்க போற எல்லா சோதனைகளும் பிரச்சனைகளும் பெத்த பொண்ணாலதானா? அம்மா, இப்ப நான் சொல்றது வெறும் கணிப்பு தான். போக போக ஜாதகத்தோட உக்கிர என்னன்னு உங்களுக்கே தெரியுமா. இத நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலம்மா, எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொல்றேன். நம்பிக்கை அந்த ஆனந்த சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குமா. சரியா? தைரியமா இருங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. வரேன் சாமி. பயப்படாதீங்க, பாபா இருக்காரு. என்னடாமா? டேய், அத்தை வீட்டுக்கு தானே வந்திருக்கேனே, வந்ததுல இருந்து இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க வந்து இப்படி அழலாமா நீ? அம்மா, பாவம்மா பிரீத்தி, ஏதாவது சொல்லி அவளை ஆறுதல் படுத்துமா. இருடா, கேட்டுட்டு தானே இருக்கேன். என்னடா சொல்லாச்சு? இங்க பாரு, அத்தை கேக்குறேன்ல, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க சொல்லு. பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டியா? உங்க அத்தை, கிருஷ்ணாவோட பாட்டி. அவங்க எதுக்காக அவங்க வரணும்? எல்லாம் பகையா இருக்கிற குடும்பத்தை ராசி பண்ணதான். நான் ஒரு ரூட்ல போனா என் அத்தை ஒரு ரூட்ல போகுதா? அம்மா, இது புது பிரச்சனை ஆயிடும் போல இருக்க.
சுத்தி சுத்தி உன் தலை தாண்டா உருளுது. என்னம்மா சொல்ற? அந்த கிழவி மாதவிய உன் தலையில கட்டுறதுக்கு தான் என் அண்ணன் குடும்பத்தோட ராசியா பேச போயிருக்கா. அவங்கள துணையா வச்சுக்கிட்டு தான் நினைச்சதை சாதிக்கணும்னு அந்த சதிகாரி பண்ற சதிதான் இது. அதுக்கு எதுக்குமா பிரீத்தி இப்ப வந்து அழணும்? எல்லாம் உன் மேல இருக்கிற ஆசையில தாண்டா. பாவண்டா புள்ள பயந்து போய் தான் இங்க வந்திருக்கா. எங்க தன்னோட குடும்பமும் சேர்ந்து மாதவிய உனக்கு கட்டி வச்சிருவாங்களோன்னு பயந்துதான் அவங்க கண்ணுல படாம இங்க வந்துட்டா. அம்மா இப்ப எனக்கு ஒரு யோசனைமா. என்னடா? சொல்றேம்மா. எப்படி அம்மா பிரீத்தி இங்க வந்துட்டா, எதுக்கு அவளை நம்ம திருப்பி அனுப்பணும்? இங்கே உன் ஆசீர்வாதத்தோடைய அவ கழுத்துல நான் தாலி கட்டிடுறேம்மா. வாங்கி வச்ச தாலி புடவைலாம் அப்படியே இருக்கேம்மா. சீக்கிரம் அவளை ரெடி பண்ணுமா, சீக்கிரமா. இருடா, ஏன்டா இப்படி அவசரப்படுற? பாத்தியா பிரீத்தி அவசரத்தை? சரி, நான் உன்னை கேக்குறேன், இதுல உனக்கு விருப்பமா? வேண்டாம். ஏம்மா? நானா இப்ப வந்தாலும் நீங்க என்ன கடத்திட்டு வந்ததா தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப உடனடியா இந்த கல்யாணத்தை பண்றதை விட முறைப்படி கோயில்ல வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. டேய், என் மருமக சொல்றதாண்டா சரி. அம்மா எதுக்கும் இன்னைக்கு. டேய் இருடா, ஏன் அவசரப்படுற? அதான் இவ சொல்லிட்டால. சரி அத்தை, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்னை எங்கன்னு தேடினாலும் தேடுவாங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. கவலையே படாத. உன் ஆசைப்படி கோயில்ல நல்லபடியா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைக்கிறேன். சரி அத்தை, நான் வரேன். சரி, வரேன் கிருஷ்ணா. பாய் பிரீத்தி. என்னம்மா இது? கைக்கு வந்ததை நழுவ விட்டுமேம்மா. டேய், அவ காத்தாடி இல்லடா, நூலு. நம்ம கையை விட்டு போகாது. கவலையே படாத. பாட்டி, நிஜமாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நீ ராமு பார்க்க வரேன்னு சொன்னது. டேய், குடிகாரன்னு சொல்லி நான் அவனை தப்பா பேசிட்டேன்டா. பாவண்டா ராமு, அவன் ஒரு தெய்வ அம்சம்டா. சிவனுக்கு பூஜை பண்றதா சத்தியவதி சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு அவனை மறுபடியும் பார்க்கணும்னே தோணுச்சு. பாட்டி, கண்டிப்பா பாத்துடலாம். ராமுவும் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ அவனை தப்பா நினைச்சிட்டேன்னு வருத்தத்துல இருப்பான். உன்னை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். பாத்து. கார்த்தி, ராமு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமா? இங்கதான் பாட்டி, இதோ கூப்பிடுறேன். கூப்பிடு. ராமு, 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 ராமு. ராமு, அன்னைக்கு நான் உன்னை தப்பா திட்டிட்டேன். அது என்னோட தப்புதான். நீ வெளியில வா ராமு. நீ வந்தாதான் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். வா ராமு. ராமு, ராமு, நீ எங்க இருக்க? எங்க இருக்கடா ராமு? ராமு, வாடா. ராமு, வா ராமு. ராமு, எங்க இருக்கடா? ராமு, வாடா. வா ராமு. வெளில வந்திருக்கோம், வெளில வாடா ராமு. அவன் வரமாட்டான். அவனுக்கு என்ன பார்க்க இஷ்டம் இல்ல. அப்படிலாம் இருக்காது பாட்டி. அப்படிதான்டா. சத்தியவதி வந்தப்ப குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சவ நான் கத்தி கூப்பிட்டு வரலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த நல்லது நடக்காது போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து.
சரி வா வீட்டுக்கு போலாம். இல்ல பாட்டி நீ வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்டா அவன் வருவான். வேண்டாம்டா, அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும். நீ வா வாடா. மாதவி, அந்த அரவிந்த் தம்பி இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிருக்குமா? சொல்லிருப்பாரு பாட்டி. நம்ம நேரத்துக்கு அவ செல்போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. ஏதோ இங்க இருக்கிற அரவிந்த் தம்பிய எல்லா விவரத்தையும் சொல்ல அனுப்பி வச்சோம். அந்த தம்பி வந்தாதான் தெரியும் உன் அம்மா வராளா இல்லையான்னு. அவ வந்தாதான் உன் வாழ்க்கைக்கே ஒரு வழி பிறக்கும். அம்மா, யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு போய் பாருமா. அரவிந்த், வா அரவிந்த், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா நீயே வந்துட்ட. போன விஷயம் என்னாச்சு? அம்மா பார்த்து பேசுனியா? என்ன சொன்னாங்க? வாங்க தம்பி, என் மகளை பாத்தீங்களா? எல்லா விவரத்தையும் சொன்னீங்களா? அரவிந்த், எதுக்கு அம்மாவோட செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அது ஏன்னு கேட்டியா? தம்பி, நடந்ததை கேட்டு அவ என்னப்பா சொன்னா? அரவிந்த், அம்மா எப்பதான் வருவாங்க? தம்பி, எதுக்காக அவ இங்க வராம இருக்காளா? அரவிந்த், முக்கியமா அவங்க என் அம்மாவே இல்லைன்னு கஸ்தூரி அத்தை சொன்னதை நீ சொன்னியா? அரவிந்த், அதுக்கு அவ என்னப்பா சொன்னா? கோபப்பட்டாளா சிரிச்சாளா? அரவிந்த், இங்க என் வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்குன்னு நீ சொன்னியா இல்லையா? என்னப்பா, என்ன ஆச்சு? தலைவலிக்குதா? என்னாச்சு அரவிந்த்? ஏதாவது சொல்லு அரவிந்த். அப்பா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுப்பா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதப்பா. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு அரவிந்த். அம்மா ஏதாவது சொன்னாங்க? தம்பி, என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாப்பா, அவசியமும் இல்லப்பா, சொல்லுப்பா. அரவிந்த், நீ என் குடும்பத்துல ஒருத்தன் தானே? தம்பி, உன்னை நாங்க வெளியாளாவே நினைக்கல. மாதவிக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதைத்தாப்பா இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லுப்பா. பாத்தி அரவிந்த், பாட்டி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சொல்லு, என்னாச்சு? அம்மா என்னதான் சொன்னாங்க? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா அப்படி என்னதான் சொன்னாங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. ஏதாவது சொல்லு அரவிந்த், ப்ளீஸ். நிறுத்துங்க, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க சொல்லிக்காம ஓடி போயிருவேன். ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? அரவிந்த், என்னாச்சு அரவிந்த் உனக்கு? எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசினா நான் எப்படி பதில் சொல்றது? ஓ, இதுதான் உன் பிரச்சனையா தம்பி? சரி, நாங்க ரெண்டு பேருமே பேசல. சொல்லுப்பா, சரோஜா என்ன சொன்னா? எப்ப வருவாளா? சொல்றேன். சொல்லு. நீங்க சீக்கிரம் முடிச்சிருங்க, சரியா? எனக்கா வெயிட் பண்ணாதீங்க. கண்ணு தெரியல உனக்கு? அறிவில்ல? போடு, இப்படி வரீங்க. யாரா என்ன கடத்துனது? யாரா என்ன கட்டி போட்டு வச்சது? டேய், யாரா அங்க இருக்கிறது? என்ன அப்படி பண்றீங்க? டேய், யாரு? சந்திரமுகி. இந்த குரல நீங்களா? நான் தான்டா. பாவம், அடிபட்டா கட்டு போடுற டாக்டருக்கு அடிச்சு கட்டு போட்டு கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. என்ன யாரும் அடிக்கல. ஏய், நிறுத்து. இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இல்ல நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இது இந்த கஸ்தூரியோட கோட்டை. இங்க நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அதுக்காக இப்படி அராஜகமா பலவந்தமா என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? எந்த விதத்துல நியாயம்? ஏய், உன்னை அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்டதான் இழுத்துட்டு வர சொன்னேன். பசங்க தான் ஊர்ல வேற டாக்டரே இல்லைன்னு அடிக்காம கூட்டிட்டு வந்து மரியாதையா சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு ஏன் கையை கட்டி போடணும்? நீ ஓடாம இருக்கதா?
அதுக்கு காலை தானே கட்டி போடணும், கையை எதுக்கு கட்டணும்? ஏய் லூசு, கால்ல அடிபட்டா கையில தானே ஊசி போடுற, அப்படிதான் இதுவும். பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு, இல்லன்னு வச்சுக்கோயேன் என்னோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும். என்ன பண்ணுவீங்க? உனக்கே தெரியாம உன்னை கிட்னாப் பண்ணிருக்கேன்னா யாருக்குமே தெரியாம உன்னை இப்படி கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது அநியாயம். ஏய், நீ பண்றதாண்டா அநியாயம். என் மகனுக்கு எதிரா பிரீத்திய நீ கட்ட பாக்குற, எனக்கு எதிரா மாதவிய தூண்டி விடுற, என் குடும்பத்துக்கு எதிரா சரோஜாவை ஏவி விடுற. ஏண்டா போன ஜென்மத்துல நீ என்ன சகுனியா பிறந்து தொலைச்சியா? இந்த ஜென்மத்துல ஏன் உசுர வாங்குற? நான் உதவிதான் பண்ணிட்டு இருக்கேன். கொன்னுடுவேன் முன்ன. கிளினிக் வச்சு ஏழை மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணு, அது உதவி. அத விட்டுட்டு இந்த நாலாந்திர வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே காலி பண்ணிடுவேன் முன்ன. ராஸ் என்ன நீ பொம்பளை ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் என்னடா எதிர்த்து பேசுற? பண்றதெல்லாம் கேடி கேப் மாதிரி தானோ. இதுல டாக்டர்னு பேரு வேற, அசிங்கமா இல்ல உனக்கு? ஓஹோ, மாதவிக்கு நான் துணையா இருக்கிறது உங்களுக்கு ஆத்திரம் அதானே? ஆமாண்டா, அவளுக்கு நீ உதவலனா அவளை கட்டிக்கோ, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏண்டா ஏன் புள்ள தலையில கட்டணும்னு நினைக்கிற? ஏய் ஏய், என்ன என்ன முறைக்கிற? அந்த மாதவி இல்லடா, அவ ஆத்தாளே வந்தாலும் என்கிட்ட யாரோட ஜம்பமும் பலிக்காது. வீணா அவங்களுக்காக நீ பலிக்கடை ஆயிடாத. எங்க பார், உன்னை அடிக்கணும் மிரட்டணும் அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா நீ சரோஜாவை பார்த்து பேசிட்டு வந்ததா எனக்கு நியூஸ் வந்ததே, அந்த கடுப்புல தாண்டா உன்னை தூக்க சொன்னேன். இது வெறும் மார்னிங் தான், எதையும் வெளியில காட்டிக்காத. மீறி எங்க அண்ணன் கிட்டயோ இல்ல உங்க அப்பன் கிட்டயோ பொம்பளை புள்ள மாதிரி சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு வச்சுக்கோ, மவனே வண்டியில நீ போகும்போது லாரி ஏத்திடுவேன். ஏய், இதாண்டா உனக்கு கடைசி. உன்ன மாதிரி அடுத்த குடும்பத்துக்கு ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணி அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்ததுங்க தான் நிறைய பேரு. அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துடாத. உங்க அப்பனுக்கு நீ ஒத்த புள்ள, அதான் உன்னை விட்டு வைக்கிறேன். சொல்லிக்காம ஓடி போயிடு. இதுக்காகவே உன்னை சமயம் பார்த்து பழி வாங்கலாம். பெத்த பொண்ணாலதானா? இப்ப நான் சொல்றது வெறும் கணிப்பு தான். போக போக ஜாதகத்தோட உக்கிர என்னன்னு உங்களுக்கே தெரியுமா? நீ எங்க இருக்க? வா ராமு. வந்திருக்கோம், வெள்ள வாடா ராமு. அத்தை அத்தை, என்னத்த உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லம்மா, மனசுதாம்மா சரியில்லை. ஏன் அத்தை? ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசு படபடப்பா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கிற சம்பவங்களும் இருக்கு. என்னத்த நடந்துச்சு? என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லிதான் மனசை ஆத்திக்கணும். நான் ஜோசியரை பார்த்தேன், அவர் சொன்னதுல அதிர்ச்சி ஆயிட்டேம்மா. என்னத்த சொல்றீங்க? என்ன சொன்னாரு?